தமிழ்நாடு அரசு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் ஓகேவா வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போர்டு டிஎன்டிபி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நம்ம விண்ணப்பிக்கலாம். ஸோ எங்கேன்னா சென்னை தான் ஹெட் ஆஃபீஸ் வந்து தாளமுத்து சென்னை எக்மோர் சென்னை சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து என்ன அப்ளிகேஷன்னா டிஎன்பி இஸ் லுக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்டு டைனமிக் candidates for the various posting in the organization on contract basis for the post of sector experts and project analysts சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 29/11/2024 சொல்லியிருக்காங்க. ஸோ 29/11/24 வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இதோட அஃபீஷியல் நோட்டி தான் வந்து வெப்சைட் ஓகேவா. தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம், தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போர்டு அதோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஓகே. அதோட நோட்டிஃபிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஓகே. இன்ஃப்ராஸ் நம்பர் இன்விடேஷன் பொறுத்த அப்ளிகேஷன் பொறுத்த ரெக்ரூட்மெண்ட் ப்ரொபோசல் சொல்லுங்கள். இந்த அப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது. ரெண்டுமே கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து அதோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே. தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போர்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா tnidp.dn.government.in நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்து இந்த மெயில் ஐடி இந்த இதுக்கு சென்ட் இமெயில் டு இது ரெண்டுக்கு ஏதோ ஒன்றில் நீங்கள் அனுப்பலாம் ஓகேவா. ரெண்டு மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிடணும். ஆர் த்ரூ போஸ்ட் டு த அபோவ் மென்ஷன் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பண்ணலாம். மெயில் டு ஆல் த ஃபில் அப்ளிகேஷன் ஷல் பி சென்ட் டு இந்த அப்ளிகேஷன் ஆர் த்ரூ த போஸ்ட் ஓகே. மெயில் ஒன்றா அந்த மெயிலுக்கு அனுப்பலாம், இல்லை அப்படின்னா போஸ்ட் வந்து அனுப்பலாம் போதும். லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் அப்ளிகேஷன் வந்து 29/11/2024 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 29 சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பொசிஷனுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ இதுதான் அந்த வெப்சைட் டிஎன்ஐடிபியோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. வெப்சைட் கொடுத்தாங்க. என்ன போஸ்டிங்காக கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா எனர்ஜி எக்ஸ்பர்ட் ஓகேவா. எனர்ஜி எக்ஸ்பர்ட் செக்டர் 1 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ரிவ்யூ ஆஃப் த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் சப்மிட் இன் த டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் ஃபைனான்ஸ் சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 8 years ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஓகேவா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஓகே. சச் எஸ் பிளானிங் டிசைன் அண்ட் ஃபீஸிபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் இன் த முனிசிபல் ஓகேவா. எக்ஸ்பர்ட் இன் த முனிசிபல் சர்வீசஸ் வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் செக்டர் 1 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி மாஸ்டர் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் ஆர் ஃபைனான்ஸ் ஏதாவது இருந்தால் ஒன்று போதும். அட்லீஸ்ட் 8 years ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. டிஎன்ஐடிபி ரிவ்யூ ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொபோசல் சப்மிட் பை த டிபார்ட்மெண்ட் அண்ட் state-owned entities involved in the preparation and development and implementation of PP projects. Assist in the selection of the consultant to develop the projects. ஸோ இது வந்து இந்த போஸ்டிங்கான சம் ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்ட் இன் தி எக்ஸ்பர்ட்ஸ் அஸ் டிஎன்ஐபி இன் த ரிவ்யூ ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம். மாஸ்டர் டிகிரி இன் த மேனேஜ்மெண்ட் பர்டிகுலர் இன் த ஃபைனான்ஸ் ஓகே. At least 3 years of experience in the financial analysis of infrastructure projects, a sound knowledge in the preparation of feasibility studies, financial models in the essence, so experience of structuring PP projects may be desirable சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சம் ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கான ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரெனிமரேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த சிமிலர் ரோல்ஸ் இன் த அதர் பப்ளிக் ஆர்கனைசேஷன். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் இஸ் இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், இல்லைன்னா கொரியர் பண்ணணும். ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போர்ட், 3rd floor Tower 2 CMD எக்மோர் சென்னை. இந்த அப்ளிகேஷன் அனுப்பணும். லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் அப்ளிகேஷன் இஸ் 29/11/2024 சொல்லிடலாம். 29 ஓகே லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. எப்போ எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு போஸ்டிங் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே. நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு ரிலவெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா. இதோட நான் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. ரிலவெண்ட்டாக இருக்கிறது இந்த ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அனுப்புங்க சரிங்களா. ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கூட அனுப்பலாம். அதோட டாக்குமெண்ட்டும் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணி அனுப்புங்க சரிங்க. அது ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை பண்ணுங்க.